எப்படி வாரா? எப்படி வாரா? ஓடி வாரா. ஓடி வாரா. எதுக்கு? ஆமா, அந்த வேள்வியை அழிக்கிறதுக்கு. வேள்வி புகைய பார்த்த உடனே தாடகைக்கு ஆமா ஆசை வந்துட்டு சிறுநீர் பொழியணும்னு ஆசை வந்துட்டு வரும்ல. ஆமா, அப்படி வருமோ? இந்த வேள்வியை அழிக்கணும்னு ஆசை வந்துட்டு, அந்த தீய அழிக்கணும்னு ஆசை வந்துட்டு, இந்த ஆமா கிழவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா, நம்ம எத்தனையோ தடவை ஆமா வேள்வியை அழிக்க 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 ஆனால் இவ என்ன செய்கிறா? இந்த வேள்வியை ஆமா அழிக்க 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 இந்த கிழவன் திரும்ப திரும்ப வந்து வேள்வியை வளர்த்துக்கிட்டே இருக்கான். இந்த தடவை ஆமா இந்த கிழவனையும் சேர்த்து கொன்றணும். நம்ம உயிரோட விட போய் தானே ஆமா இந்த கிழவன் மறுபடி இவன் வேள்வி வளர்க்க நம்ம வந்து இதை அணைக்க இதே வேலையா போச்சு. இன்னைக்கு வேள்வியா இந்த கிழவனை சுத்த மாட்டுக்கோ, இந்த கிழவனையே சேர்த்து க்ளோஸ் பண்ணிடணும். ஆமா அவனை கொன்னுட்டா ஆமா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஜாலியா இருக்கலாம். இந்த பகலவாள் மலையில நிம்மதியா இருக்கலாம். யார கொன்னுட்டா? விஸ்வாமுத்திரரை கொன்னுட்டோம்னு ஆமா நிம்மதியா இருக்கலாம். நீ யாரையா சொல்லுத? இழந்த நிம்மதி எல்லாம் திரும்பி வந்துரும். தாடக நினைக்கா ஆமா அவர் இருக்க போய் தானே வருஷத்துக்கு ஒரு தடவை வேள்வியை வளர்க்காரு. ஆமா கொன்னுட்டா பிரச்சனையே இல்ல என்று சொல்லி அந்த அரக்கியான தாடகையா இன்னைக்கு இந்த கிழவனை கொன்றணும், எப்படியாவது கொன்றணும் என்று சொல்லி அவ ஓடி வருகின்றாள். எப்படி வருகின்றாள்? பர்வதம் போல் உடலோடு ஆமா பனை மரம் போல் உயரத்தோடு அரைக்கி ஓடி வாரா. ஓடி வரும்போது பார்த்தார் விஸ்வாமுத்திரர். விளையாடுங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். ஆகையினாலே பார்த்தார் விஸ்வாமுத்திரர். ஏ ராமா அங்க பாரப்பா, ஏ ராமா அங்க பாரு அதோ வருகிறாளே. ஆமா அவள்தான் அரக்கி தாடகையால் அவளை கொன்றுவிடு. அவள் நம்ம கிட்ட வந்துட்டா ஆமா நம்மளை சோழிய முடிச்சிருவா. அவளை கிட்ட வர விடாம நீ சோழிய முடிச்சிரு அவளை என்று எம்பெருமாளிடத்திலே ஆமா அந்த விஸ்வாமுத்திரர் அவர் சொன்ன உடனே தாடகை அங்கிருந்து வாரவா என்ன பண்ணுதா? அவ என்ன செய்தா? எப்பவும் போல ஆமா வேகமா வந்தா. அவ வேகமா வாரா. வந்து அவ அங்க அடி எடுத்து வைக்க ஆமா இங்க பூமி எல்லாம் அதிருது. ஆமா அந்த அரைக்கு வரும்போது இன்னைக்கு இவனை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டுல வாரா. ஆமா யார விஸ்வாமுத்திரரை கொல்லணும்னு நினைச்சிட்டு வாரா. வரும்பொழுது தண்ணிய குடிச்சா ஆமா என்னைக்கும் இல்லாம ஆமா உறிஞ்சி தண்ணிய குடிச்சா என்னைக்கும் குடிக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டா. ஏன்னா அவரையும் சேர்த்து கொல்லணும்ல. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல தண்ணிய குடிக்கணும்ல. ஆமா இழுத்து குடிச்சா ஆமா பனமரத்தை புடுங்கினா பல்ல தேய்ச்சா அப்படியே பல்ல கரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு வாரா. அந்த விஸ்வாமுத்திரரை கொல்வதற்கு அந்த தாடகையா அரக்கி தாடகையா வேகமா ஓடி வாரா. ஓடி வருகின்றார். ராமா அவன் மேல பானத்தை போட்டு கொன்றுட்டான். அவனுக்கு இறக்க பற்றாத, அவளுக்கு பாவ பற்றாத, அவ பொம்பளை கிடையாது, அவ ஒரு அரக்கி. அப்ப பார்த்தார் ராமச்சந்திரன் ஐயாவே விஸ்வாமுத்திரரே இந்த அரக்கியை பார்க்கும் பொழுது இந்த தாடகையை தாடகையாளை பார்க்கும் பொழுது ஐயா விஸ்வாமுத்திரரே இந்த தாடகையை பார்க்கும் போது போல தெரியுறா. மாதா போல் தெரியலையே ஒடியவள் போல் தெரியலையே கோசலை போல் தெரியுறாளே மாதா போலே தெரியுறாளே எனக்கு தெரியுறா அம்மா தெரியுறாளே மங்கையானே தாடகையா மாதா போலே அழகு மங்கை தாடகையா அன்னை போல தெரியுறாளே இவ கொடியவள் போல் தெரியலையே
கோசலை போல் தெரியுறாளே பெண்ண வதைக்கலாமா பெண்ண வதைக்கலாமா பெருவதை அதை செய்யலாமா மங்கைய வதைக்கலாமா பாவம் அதை செய்யலாமா கொடியவள வதைக்கலாமா ஒரு பாவம் அதை செய்யலாமா அழைக்க மாட்டேன் என்று யார் சொல்லுதா யார் சொல்லுதா ஐயா என்ன விஸ்வாமுத்திரரே இவளை பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்கா எப்படி இருக்கா அரைக்கு போல தெரியலை ஐயா அரைக்கு போல தெரியலை ஐயா என் அன்னை போல தெரியுறாளே என் அன்னை போல தெரியுறாளே ஒடியவள் போல் தெரியலையே ஆமாம் என் தாய் கோசலை போல் தெரியுறாளே கோசலை போல் தெரியுறாளே ஆகையினால் பெண்ணை வதைக்கலாமா பெருவதையதை செய்யலாமா பெருவதையதை செய்யலாமா நாம் அங்கையத்தான் வதைக்கலாமா வதைக்கலாமா பாவம் அதை செய்யலாமா வதைக்கலாமா என்ன சொல்லுகின்றார் ஐயா ஐயா இந்த மங்கையை பார்க்கும்போது இந்த அரக்கிய பார்க்க எனக்கு அரக்கியாவே தெரியவில்லை இவளை பார்க்க ஆமா எனக்கு எங்க அம்மா மாதிரி தெரிகின்றது ஆனால் பெண்ணை வதைக்கலாமா பெருவதையதை செய்யலாமா செய்யவே மாட்டேன் ஏ ராமா இப்படி சொல்லலாமா அவ கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்காளே நீ மாட்டேன்னு சொல்லுகிறாயே பெண்ணை வதைக்க மாட்டேன் பெருவதையை செய்ய மாட்டேன் மங்கைய வதைக்க மாட்டேன் மாபாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுதியே ராமா ஆமா ராமா அவளை பெண் என்று நினைக்காதே பெருவதையை செய்துவிடு மங்கை என்று நினைக்காதே ராமா ஆனால் அவளை கொன்றுங்காரு உயிரோட விட்டுறாத என்று அவளை விட்டுட்ட ஆமா நம்ம எல்லாருக்கும் இங்க அவ சமாதி கட்டிடுவா நம்ம 3 பேரையும் அவ சோழிய முடிச்சிருவா அவளை விட்டுறாதேங்க ஆமா இவர் சும்மா இருந்தாரா சும்மா இருப்பாரா ஆனா ஆமா இவர் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமா இவன் என்ன செய்கின்றான் தாடகைக்கு வாய் சும்மா கிடக்க மாட்டுக்கு என்ன அவளுக்கு அழிவு அவ வாயாலதான் ஆமா அவர் தான் பாவப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆமா இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவதான் இறக்கப்பட்டு எங்க அம்மா கோசலா மாதிரி இருக்காங்க கைகேசி மாதிரி இருக்காங்கன்னு அவர் இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல அவளுக்கு கேடு அவ வாயாலதான் ஆமா யாருக்கு தாடகையாளுக்கு அவ அங்க இருந்து வரவா என்ன சொல்லுகின்றா அற்பமானிடனே கேளடா அந்தரத்திலே எறிந்து பந்து போல் விளையாடுவே அற்பமானிடனே கேளடா கொக்கு தெரிப்பவன் போல் தெரியுதே உன் கூட நிற்பவன் அவன் யாரடா இந்த கிழட்டு மூணி பேச்சை கேட்டு கெட்டு அழிந்து போவாதீங்க அற்பமானிடனே கேளடா என்ன சொல்லுகின்றா ஐயா அற்பமானிடனே கேளடா உன் அந்தரத்திலே எறிந்து பந்து போல் விளையாடுவே அற்பமானிடனே கேளடா கொக்கு தெரிப்பவன் போல் தெரியுதே உன் கூட நிற்பது யாரடா இந்த கிழட்டு முனிவன் பேச்சை கேட்டு கெட்டழிந்து போவாதீர்கள் வந்த வழி தெரியாம ஓடிரு உன் கையில என்ன வச்சிருக்க கையில இருக்குது என்ன வில்லா அம்பு வில்லு ஆகையினால் ஆமா ஏய்
என்ன யாரா இருந்தாலும் சரி ஆமா சின்னஞ்சிறு வாழன்னு புதவுருக்கு ஆமா வந்த வழி தெரியாம ஓடிரு 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 ஆமா என்று என்று சொல்லும் போது சொல்லும் பொழுது இளைய பெருமாளுக்கு கோபம் வருது 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 அண்ணா என்ன அவ என்ன சொன்னா கேட்டீங்களா 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 என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா அதானே ஆமா அற்பங்க ஆமா முக்கு தெரிப்பவன்க ஆமா கூட நிக்கிறது யாருங்க யாருங்க வந்த வழி தெரியாம ஓடிருங்க ஓடிருங்க இவளை போய் நீங்க பெண்ணுங்கீங்க பாவப்படுதீங்களே அம்மான்னு சொல்லுதீங்களே ஆமா கொல்லுங்க அண்ணா கொன்று விடுங்கள் என்று ஆமா இளைய பெருமாள் சொன்ன உடனே சொன்ன உடனே என் பெருமாள் ஹரி ராமச்சந்திர ஹரி ராமச்சந்திர சரி என்று சம்மதித்து அவர் சரி என்று சம்மதித்து வில்ல கையிலெடுத்தார் கையிலெடுத்தார் பானத்தை எடுத்து பானத்தை எடுத்து என் பச்சம்மாள் நாராயணன் நாராயணன் பானத்தை போடுதாரு போடுகின்றார் என் பச்சம்மாள் போட்ட பானம் போட்ட பானம் அந்த தாடகை மார்பை துளைக்க மார்பை துளைக்க என் பச்சம்மாள் போட்ட பானம் அந்த பானம் அது எப்படி வருது பாருங்க எப்படி எப்படி வருகின்றது ஐயா பார் பார் என்று சொல்லி பச்சம்மாளும் போட்ட பானம் பார்ப்பார் என்று சொல்லி பச்சைமாலும் போட்ட ஐயா பார் பார் என்று சொல்லி பச்சம்மாளும் போட்ட பானம் பார்ப்பார் என்று சொல்லி பச்சைமாலும் போட்ட பானம் தாடகை மார்பதையும் துளைக்கே துளைக்கே ஐயா துளைக்கே ஐயா துளைக்கே தாடகையால் தரையதிர சாயே தாடக மார்பதையும் துளைக்கே துளைக்கே தாடகை தரையதிலே சாயே ஹரிராமன் போட்ட பானம் அழகு தாடகை மார்பதையும் ஹரிராமம் போட்ட பானம் அழகு தடக மார்பதையும் கோதண்ட ராமர் அவர் குணமுடனே போட்ட பானம் கோதண்ட ராமர பானம் தாடகை மார்பதியிலே பாயே அங்க பாயே தாடகை மார்பதியிலே பாயே அங்க பாயே அந்த அறைக்கு தரையடியில சாயே தாடக மார்பதில பாயே பாயே அரங்கியும் தரையதிலே சாயே அகிலம் எல்லாம் நடு நடுங்க ஹரிராமர் போட்ட பானம் அகிலமெல்லாம் நடு நடுங்க ஹரிராமர் போட்ட பானம் ஏழு உலகம் எல்லாம் இன்பமூட நடுங்குதையா ஈரேழு உலகமெல்லாம் இன்பமுடன் நடுங்குதையா ஹரிராமர் போட்டதொரு பானோ அந்த பானோ பானோ அந்த பானோ அழகு தாடகையால் மார்பதிலை பாயே ஹரிராமர் போட்டதொரு பானோ என்ன பானோ தாடகை தரையதிலே சாயே எப்படி வருது எப்படி வருகின்றது பானம் வருது ஆமா பானம் வருது பார் பார் என்று சொல்லி பார் பார் என்று சொல்லி என் பச்சமாலும் போட்ட பானம் என் பச்சம்மாளும் போட்ட பானோ தாடகம் ஆர்வல போய் பாய்ந்தது பாய்ந்தது வாய்ந்தது பாய்ந்தவுடனே பாய்ந்தவுடனே தாடகையால் தாடகையால் அப்படியே தரையில சாஞ்சிட்டா தரையில சாயுதா யார் போட்ட பானம் இந்த ராமர் போட்ட பானம் எம்பெருமாள் போட்ட பானம் பெருமாள் போட்ட பானம் தாடக பொத்துன்னு விழுந்துட்டா 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 பார்த்தால் என்ன பானத்திலை பானத்திலே ஹரிராமனுடைய நாமம் 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 உச்சரித்திருப்பதை கண்டார் கண்டால் கண்டால் எழுதியிருப்பதை பார்த்தார் பார்த்தால் பார்த்து பார்த்து ஐயாவே ராமச்சந்திரா ஐயாவே ராமச்சந்திரா ராமா என்ன உங்களுடைய கரத்தாலை உங்களுடைய கரத்தாலே என்னுடைய உயிர் பெறுவதிலே ஆமா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் 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 என்று சொல்லி அந்த தாடகையால் தாடகையால் அப்படியே இருக்கா இருக்கா ஹரிராமன் தாடகை பக்கத்திலே வந்தால் வந்து ஆமா என்ன சொல்லுதாரு என்ன சொல்லுகின்றார் அம்மா என்ன ராமனை பார்த்து ராமச்சந்திர பூபதியை பார்த்து யார் சொல்லுதா தாடகையால் சொல்லுகின்றார் ஆமா என்ன சொல்லுகின்றார் ஐயா ஹரிராமா ராமச்சந்திரன் நான் செய்தது தவறையா என்னை மன்னித்து பிழை பொறுத்து எனக்கு ஒரு சாப விமோச்சனத்தை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி அந்த தாடகையால்
ஆமா ஹரி ராமச்சந்திரனை அப்படியே கரமெடுத்து இரு கரமெடுத்து வணங்கினார் அப்படி இரு கரமெடுத்து வணங்கிய உடனே பார்த்தார் ராமச்சந்திரன் என்ன செய்தார் என்ன செய்கின்றார் எம்மா என்ன ஏ தாடகை அதாவது தவறு செய்வதை விட அந்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு மனசு வேணும் அப்படிதான் அம்மா நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு அந்த தவறை ஏற்றுக்கொள்ள ஒரு மனசு வேண்டும் வேணும்ல ஆகையினால் ஏ தாடகை உன்னுடைய தவறை நீ ஒப்புக்கொண்டதினாலே இன்று முதல் என்றென்றைக்கும் ஆகாயத்திலே அத்தனை வெள்ளிகளுக்கும் அதிகாரியாக தாடகை வெள்ளியாக போ என்று எம்பெருமாள் ஹரி ராமச்சந்திரன் அழகு எம்பெருமாள் அந்த அரைக்கு தாடகைக்கு வரத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் 1000 வெள்ளிகளுக்கு அதிகாரியாக தாடகை வெள்ளியாக போ என்று சாபத்தை கொடுத்தார் வரத்தை கொடுத்தார் பாருங்க அவர் தாடக வெள்ளியா போனா வரத்தை கொடுத்தாரு ஆனா தாடக காளியா போன்னு சொல்லவில்லை தாடக அம்மனா போடும் சொல்லல என்ன சொல்லி கொடுத்தாரு தாடகை வெள்ளியா போ அப்படின்னு தான் வரத்தை கொடுத்தார் உடனே அந்த தாடகையால் வரத்தை வாங்கி கொண்டு தாடகையாளுடைய போரை முடித்து விஸ்வாமுத்திர மகரிஷி ஒரு வேள்வியை வளர்த்தார் அந்த வேள்வியானது வேள்வி முற்றி பெற்றது முற்றி பெற்ற உடனே அந்த வேள்வியில இருந்து பாசுபதா அஸ்திரம் பிறந்தது அந்த அஸ்திரத்தை விஸ்வாமுத்திரர் கையிலே எடுத்து எம்பெருமாள் கையிலே கொடுத்த உடனே எம்பெருமாள் அந்த அஸ்திரத்தை கையிலே வாங்கி இளைய பெருமாள் கையிலே கொடுத்தார் கொடுத்த உடனே இளைய பெருமாள் அந்த பாசுபதா அஸ்திரத்தை கையிலே வாங்கி தன்னுடைய வலது தொடையிலே மறைத்து வைத்துக் கொண்டார் உடனே தாடகையாளுடைய போரை முடித்து தானே அந்த ராமச்சந்திரன் இளைய பெருமாள் விஸ்வாமுத்திர மகரிஷி 3 பேர்களும் அவர் எங்கு வருகிறார்கள் தாடகையால் போர் முடித்து அவர் 3 பேரோ மலையவில்லை தாங்குடனே வாராரே வனமான வனங்கடந்து வாராரே 3 பேரோ காடு மாலைதான் கடந்து ஆண்டவனை சோலை விட்டு ஏத்துமலை இறங்குமாளே ஏற்றது ஒரு வனங்கடந்து நல்ல 3 பேரோ வாசிகரும் முன்னடக்கே ராமன் அவர் பின்னடக்கே இளைய நல்ல பெருமாளோ ஏகி வாரார் வனமதே யார் வாரா கோசிகர் முன்னடக்க கோதண்ட ரகுராமர் பின்னடக்க 3 பேர்களும் இளைய பெருமாள் அண்ணன் தம்பி 3 பேர்களும் அதாவது அண்ணன் தம்பி 2 பேரு விஸ்வாமுத்திரர் ஒருத்தர்
ஒருத்தர் 3 பேரும் 3 பேர்களும் பகலவால் மலையை விட்டு அந்த பகலவால் மலையை விட்டு கௌதம ரிஷியுடைய வனத்திற்கு அப்படியே வருகின்றார். வரும்போது ஆமா எங்க வந்தார்கள்? கௌதம ரிஷி வனத்துக்கு வந்தார்கள். கௌதம ரிஷி வனத்திலே வந்து முதல்ல ஆமா விஸ்வாமுத்திரர் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிருக்காரு. ஒரு பாறையை மிதிச்சு ஆமா பாறையில ஆமா அப்படியே காலை மிதிச்சு இவர் இந்த பக்கம் மிதிச்சு அந்த பக்கம் போயிருக்காரு. ரெண்டாவது லட்சுமண பெருமாள் இந்த பக்கம் மிதிச்சு அந்த பக்கம் போறாரு. ஆமா போகும் பொழுது லட்சுமண பெருமாள் பாதம் பட்ட உடனே அந்த பாறை ஆமா அப்படியே லேசா கிடுகிடுன்னு அசையுது. ஆமா மூன்றாவதாக யார் போறா? என் இளைய பெருமாள். ஆமா யாரு இளைய பெருமாள் போனதுக்கு அப்புறம் ஆமா மூன்றாவதாக எம்பெருமாள் ராமச்சந்திர பூபதி போறாரு. ஆமா போகும்போது அந்த கருங்கல்லிலே எம்பெருமாளுடைய பாதம் பட்டவுடனே கருங்கல்லாக இருந்தவள் ஆமா எப்படி வடிவமெடுத்து நிற்கின்றாள்? கன்னி பெண்ணாக வடிவமெடுத்தாள். எப்படி நிற்கா? கன்னி பெண்ணாக வடிவமெடுத்து நிற்கின்றாள். கருங்கல்லாக இருந்தவள் கன்னி பெண்ணா வடிவமெடுத்து நிற்கின்றாள். அப்ப பார்த்தார். ஆமா எம்பெருமாள் யாரிடத்திலே கேட்கின்றார்? ஐயா விஸ்வாமுத்திரரே என்னையா இது? என்னுடைய பாதம் பட்டவுடனே கருங்கல்லானது ஒரு கன்னி பெண்ணா வடிவமெடுத்து நிற்கின்றது. யாரையா இது என்று ஆமா கேட்டவுடனே ஏ ராமா ஆமா கைவண்ணம் கண்டேனடா. ஆமா பகலவால் மலையதிலே கால் வண்ணம் கண்டேனடா கருங்கல்லிலே. ஏ ராமா உன் கையின் வண்ணத்தை ஆமா பகலவால் மலையிலே பார்த்தேன். ஆனால் ஆமா உன்னுடைய கால் வண்ணத்தை இந்த கருங்கல்லில பார்த்திருக்கேன். இந்த கருங்கல்லிலே கண்டேன். அப்பா ஏ ராமா ஐயா அது இருக்கட்டும். இது யாரு? கருங்கல்லாக இருந்தவள் ஆமா கன்னி பெண்ணாக வடிவமெடுத்து நிற்கின்றாளே. இது யாரையா? யார் இந்த பெண் என்று எதுக்கு இந்த இடத்துல கருங்கல்லாக இருந்தாள்? இத்தனை நாள் கருங்கல்லாக ஏன் இருந்தாள் என்று எம்பெருமாள் கேட்டபோது எம்பெருமாளிடத்திலே ஆமா கௌதம ரிஷி சொல்லுகின்றார். ராமா நாம இப்ப நிக்கக்கூடிய வனம். ஆமா எந்த வனம்? இது கௌதம ரிஷி வனம். இதுதான் கௌதம ரிஷி வனம். ஆமா முன்னே ஒரு காலத்துல ஆமா இந்த வனத்திலே கௌதம ரிஷி என்று சொல்லப்பட்ட ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார். வாழ்ந்து வரும்போது இவர் ஆமா சிவபக்தர். அப்போ என்ன நினைத்தாரு? தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கௌதம ரிஷி உண்மையாகவே சிவனை நினைக்காரா? இவர் சிவன் மேல பக்தி பயமா இருக்காரா இல்லையான்னு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஏத்த ஆள் யாரு என்று அவர்கள் எங்கு வருகிறார்கள்? அவர் இந்திரலோகம் தன்னை தேடி ஏற்றதொரு தேவரெல்லாம் ஓட்டோனல்ல பெருநடையா ஓடி வாரார் எல்லோரும் வாரார் ஓடி வந்து தெய்வேந்திர மன்னனே அழகு தெய்வேந்திர மன்னனீடோ ஐயாவே தெய்வேந்திரா என்று சொல்லி
தேவர்களும் முனிவர்களும் அவர் எங்கய்யா வருகிறார்கள்? எங்கய்யா வருகிறார்கள்? நேர தேவேந்திர மன்னன், அந்த தேவேந்திர மன்னன் உடைய என்ன இந்திர சபைக்கே வந்தார். அந்த இந்திர சபைக்கே வந்தார். இந்திர சபையிலே ஆமா தேவர்கள்லாம் ஒரு பக்கம் நிக்காங்க. நிக்காங்க. அப்ப தெய்வேந்திர மன்னன் கேட்காரு, எப்பா என்ன 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 இன்னைக்கு எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன காரணம் மொத்தமா எப்படி வந்திருக்கீங்களே? அது ஒண்ணுமில்ல மன்னா. என்ன அதாவது ஆமா கௌதம ரிஷியுடைய அந்த கௌதம ரிஷியுடைய சிவநிலையை அவர் உண்மைக்குமே ஆமா சிவனை நினைத்து இருக்காரா? சிவனை நினைச்சிருக்காரா? அப்படி இல்லன்னா ஆமா அவருக்கு சிந்தையில வேற நினைப்பு இருக்கு. சிந்தையில அவரோட சிந்தையில வேற எது நினைப்பு இருக்கான்னு பார்க்கணும் என்று ஆமா பரிசோதித்து பார்க்க வேண்டும், பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வேந்திர மன்னனை தேவர்களும் முனிவர்களும் வந்து அழைத்தார்கள். உடனே தெய்வேந்திர மன்னன் சரி என்று சம்மதித்தார். சரி என்று சம்மதித்து அவர் எங்கு வருகிறார்கள்? நேர திருப்பார் கடலிலே வந்து அந்த திருப்பால் கடலிலே வந்து திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி ஒரு மத்தாக்கி வாசுகி என்று சொல்லப்பட்ட பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி ஆமா அதாவது ஆமா தெய்வேந்திர மன்னன் ஒரு பக்கம் கௌதம ரிஷி மறுபக்கம் இரு பேர்களும் ஆமா நின்று கொண்டு அமிர்தம் கடைகிறார்கள். அப்படி அமிர்தம் கடையும் பொழுது முதல்லயே சொல்லுதா? ஆமா யார் சொல்லுகின்றார்? தெய்வேந்திர மன்னன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா தேவர்களே அமிர்தத்தில ஆமா முதல்ல எது பிறக்கின்றதோ அது எனக்கு முந்துதான் என்ன சொல்லுதா? முதல்ல என்ன பொருள் பிறக்கின்றதோ அது எனக்கு அதாவது தேவேந்திர மன்னனுக்கு. ஆமா அப்போ ஆமா ரெண்டு பேர் தானே அமிர்தம் கிடைக்குதாங்க. முதல்ல பிறக்குது எனக்கு என்ன? ஆமா ரெண்டாவது பிறக்குது யாருக்கு? அப்ப ரெண்டாவது இருக்குது கௌதம ரிஷி. ரெண்டாவது என்ன பிறந்தாலும் சரி அது கௌதம ரிஷிக்கு தான் சேரும். ஆமா என்று பேசி முடித்தார்கள். முடித்து அமிர்தம் கடையும் போது என்ன பிறக்கின்றது? முதலாவது அமிர்தமாதி சடைபெருத்த கழுதை வந்து என்ன பிறக்கின்றது? முதலாவது அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்திலே ஆமாம் ஒரு சடைபெருத்த கழுதை வந்து பிறந்தது. தேவேந்திர மன்னன் பார்க்கின்றார். திருன்னு முழிக்காரு. ஆஹா அவசரப்பட்டு வாய் விட்டம் போல வார்த்தையை விட்டுட்டமே. முதலாவது அமிர்தம் ஆமா நமக்குன்னு சொன்னோம். இப்ப என்ன பிறந்திருக்கு? சடையோட முடியோட சடபெருத்த சரியான கழுதை வந்து பிறந்திருக்கு. கழுதெல்லாம் வந்து பிறந்திருக்கு. என்ன செய்யன்னு தெரியலையே. சரி பொறுத்திருந்து பொறுமையா பாப்போம் ரெண்டாவது என்ன பிறக்குன்னு. நமக்கே கழுதை. ஆமா இந்த கிழவனுக்கு என்ன பறக்குன்னு பாப்போம் என்று அந்த கழுதையை பிடித்தார்கள். தெய்வேந்திர மன்னனுடைய ஆமா அருகிலே கெட்டி வைத்தார்கள். இரண்டாவதாக ஆமா அமிர்தம் கடையும் பொழுது இரண்டாவது அமிர்தத்திலே யார் பிறந்திருக்கிறார்? 32 லட்சணம் பொருந்திய ஒரு அழகு மங்கை ஆமா வந்து பிறந்திருக்கிறார். யாருக்கு? அழகு மங்கை. ஆமா அதலிகையால் பிறந்தாள். தேவேந்திர மன்னன் துடிச்சுக்கிட்டு வாரா. ஆஹா போச்சே அட கடவுளே அவசரப்பட்டுட்டோமே. நமக்கே கழுத. அப்ப அந்த கிழவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அசால்ட்டா இருந்துட்டோமே. தங்க செலமாரி இருக்காள. ஆமா என்று பார்த்தான் தெய்வேந்திர மன்னன். ஏன்னா அவளை விட்டு கொடுக்கிறதுக்கு இவனுக்கு மனசு வரல.
ஏன்னா அதலிகைன்னு சொன்னா அவன் அழகுல குறைஞ்சவளா நிக்காளா? கிடையாது கிடையாது. ஆமா ஆமா. அவன் என்ன செய்கின்றான்? அவன் என்ன செய்கின்றான்? தேவர்கள் பார்த்தார்கள். என்ன தெய்வேந்திரா தெய்வேந்திரா நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? முதல்ல பிறந்தது உனக்குன்னு சொன்ன. ஆமா. உனக்கு உண்டான பொருளை உன் பக்கத்துல பிடிச்சு கட்டி வச்சாச்சு. ஆமா. இப்ப ரெண்டாவது பிறந்திருக்குது இந்த அழகான பெண்ணு. இந்த பெண்ணை நம்ம என்ன செய்யணும்? கௌதம ரிஷிக்கு ஒப்படைக்கணும். அவர் கையில ஒப்படைச்சிடணும். ஆமா. சரிதானே? சரிதான் என்று சரியா போச்சு. பெண்ணை பிடிச்சு கையில கொடுக்க போறாங்க. ஆமா. ஐயா ஐயா நிறுத்துங்க. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? எனக்கு கழுத. ஆமா. இந்த கிழட்டு பையலுக்கு இவ்வளவு அழகான ஒரு வயசு பெண்ணு, இளம் பெண்ணு. இவளை கொண்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? என்ன செய்ய போறான்? இவரால என்ன செய்ய முடியும்? அவர் என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா பெண்ணு அவரை சேர்ந்தது. அதுக்கு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுத? கிழட்டு பைய கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? ஆமா. என்ன பண்ண போறாரு? அப்படி சொல்லாத. எங்க அண்ணனுக்கு அது பூரா குட்டினர. வீட்டுக்கு காவலுக்கு குட்டினர. வீட்டுக்கு காவலுக்கு இல்ல. அவளை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வெளியே காவலுக்கு உட்கார்ந்துக்கிடலாம். எல்லாம் ஒண்ணுதானோ? ஆனா இந்த பெண்ணை கொண்டு போய் இவர் என்ன பண்ண போறாரு? ஆமா என்று கௌதம ரிஷியை பார்த்து தெய்வேந்திர மன்னன் கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது தெய்வேந்திரா, ஆமா, இப்ப நீ என்ன செய்யணும்னு நினைக்க? என்ன செய்யலான்னு நீயே சொல்லு. நான் ஆமா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆகையினால ஆமா என்ன பண்ணுவா? இந்த பெண்ணை என்னால விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. இப்ப என்ன செய்யலாம்? ஆமா, ஏதாவது நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. ஒரு வழியை காட்டி விடுங்கள். ஆமா, இந்த கழுதை எனக்கு வேண்டாம். இந்த பெண்ணு தான் எனக்கு வேணும். ஒத்த கால்ல நிக்கும். ஆமா, இவ்வளவு அழகான பெண்ணை கௌதம ரிஷி கூட அனுப்பி வைக்க எனக்கு மனசு இல்ல. ரெண்டு பேருக்கும் ஆமா ஒரு போட்டி வச்சிருவோம். இந்த போட்டியில யார் ஜெயிக்காங்களோ ஆமால் பார்த்தார். ஐயா ஐயா, இந்த கிழவனுக்கு எதுக்கு இந்த பெண்ணு? ஆகையினால் ஆமா, நாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். பார்த்தால் அதலிகையால் நாம எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த அதலிகையாலை அடைய வேண்டும் என்ற ஆசை யாருக்கு? தெய்வேந்திர மன்னனுக்கு. ஆமா. ஐயா தேவர்களே நீங்களாம் கரையில நின்னுக்கோங்க. நீங்க தான் நடுவர். ஆமா, நாங்கள் இரண்டு பேரும் இந்த கடல் தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சு முங்கி இருக்கோம். முங்கும் போது ஆமா, யாருக்கு யார் ரொம்ப நேரம் ஆமா மூச்சு பிடிச்சு தண்ணிக்குள்ள முங்கி இருக்காங்களோ ஆமா அவங்களுக்கு ஆமா இந்த பெண்ணை பிடிச்சு கொடுத்துருங்க என்று இருவேர்களும் கலந்து பேசி சரி என்று சம்மதித்து அந்த கடலுக்குள்ளே கௌதம ரிஷியோடு தெய்வேந்திர மன்னன் இரண்டு பேரும் ஒண்ணு போல கடலுக்குள்ள இறங்குதாங்க. இறங்கி ஆமா, அவர்கள் இருவேர்களும் 8 நாளா ஐயா 8 நாளா இருவேரும் மூழ்கிறாரே 8 நாளா இருவேரும் மூழ்கிறாரே. தெய்வேந்திர மன்னனோடு கௌதம ரிஷியவர்தான் கடலுக்குள்ளே கட்டளைய 2 பேரும் 8 நாளா இருவேரும் மூழ்கிருக்கு. என்ன 8 நாளா எப்படி மூழ்கி இருக்கிறார்கள்? 8 நாளா. ஆமா, 2 பேரும் யாருன்னு பாத்துருவோம். ஆமா என்று தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கான். நாள் ஆமா 8 நாள் ஆச்சு. தெய்வேந்திர மன்னனால ஆமா உள்ள தம் கட்டி தண்ணிக்குள்ள இருக்க முடியல. மூச்சு திணறுது. ஆமா, இவர் நினைக்கா ஆமா நம்மளே 8 நாள் இருந்துட்டோம்.
கொஞ்சம் இருந்துட்டோம். ஆனா ஆனால் இந்த கிழமை எங்க மூச்சு பிடிச்சு உயிரோட இருந்திருக்க போறான். இருக்க போறான். இதுக்குள்ள ஆமா செத்திருப்பான். செத்து மிதந்திருப்பான். ஆமா மிதந்திருப்பான். எதுக்கும் ஆமா நம்ம எந்திரிச்சு போகாம லேசா மேல்டாப்ல போய் இந்த கிழமை இருக்கானா இல்லையா ஆமா அப்படின்னு பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வேந்திர மன்னன் அவன் என்ன செய்கின்றான் என்ன செய்கிறான் சப்ப தவக்கா வடிவம் எடுத்தான். ஒரு தவளை போல வடிவம் எடுத்தான். என்ன தவளை? சப்பத்தவளை தேரத்தவளை போல சப்பத்தவளை போல அப்படியே வடிவத்தை எடுத்து கடல் கரையில அந்த கடல் தண்ணியில 4 காலை விரிச்சு போட்டு அப்படியே ஆனா 4 காலை விரிச்சு போட்டா கடல் தண்ணியில மேல் மட்டத்துல அப்படியே தெய்வேந்திர மன்னன் மிதந்துகிட்டு இருக்கான். மூச்சு விடுவானோ தண்ணிக்குள்ள வருவானோ அப்படியே தண்ணிக்குள்ள முங்குவானோ மேல வந்து மூச்சை இழுப்பானோ தண்ணிக்குள்ள முங்குவானோ மறுபடியும் தண்ணிக்குள்ள முங்குவானோ இப்படியே இருக்கான். இதை யார் பார்த்தார்? கௌதம ரிஷி பார்த்தார். ஏ சண்டாளா போட்டின்னு இருந்தா நியாயம் நீதி நேர்மை தவறாம இருக்கு. இந்த அதலிகையாலை அடைய வேண்டும் என்ற ஆசையில தெய்வேந்திர மன்னன் மேல மிதந்து கொண்டிருக்கிறான். பார்த்தார் கௌதம ரிஷி ஏ தெய்வேந்திரா உப்பு நல்ல தண்ணீர சப்பத்தவளை ஏதடவா உப்பு நல்ல தண்ணீர தெய்வேந்திர மன்னனையும் கௌதம ரிஷியவர் காளையட்டி பிடிப்பார் கரையதிலே எரியூராரே கட்டழகே கௌதமாரோ என்ன செய்கின்றான்? காலை எட்டி பிடித்தார். அடே தெய்வேந்திரா உப்பு தண்ணீரில சப்பத்தவக்காய் ஏதடா தூக்கி எரிஞ்சிட்டார் கரையில. ஆமா பார்த்தான் தவளையாக இருந்தவன் தெய்வேந்திர மன்னனாக வடிவம் கொண்டு கௌதம ரிஷியை பார்த்தார்கள். ஏ தெய்வேந்திரா நீ தோத்துட்ட. ஆமா இந்த போட்டியிலே நீ தோத்து விட்டாய். ஆகையினால் இந்த மங்கை உனக்கு கிடையாது என்று உனக்கு உகந்தது. ஆமா உனக்குன்னு பிறந்தது ஒண்ணுதான். ஆமா என்னது அதுதான் சடபெருத்த கழுதை. கழுதை எப்படி நீ பாட்டுக்கு போ இந்திரலோகத்தை பார்த்து போ. ஆமா என்று அனுப்பி வைத்தார்கள். அதலிகையாலை ஆமா கௌதம ரிஷி கையிலே ஒப்படைத்தார்கள். அப்பமே தெய்வேந்திர மன்னன் சொல்லுகின்றான். ஐயா தேவர்களே ஆமா ஒரு கிழட்டு முனிவனுக்கு ஆமா இப்படி ஒரு அழகான பெண்ணை இங்க கையிலையா பிடிச்சு கொடுக்கீங்க. ஆமா ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த அதலிகையாலை நான் சிறை எடுக்காவிட்டால் ஆமா என்னுடைய பெயர் தெய்வேந்திர மன்னன் இல்லை என்று மார்பு தட்டி சபர்தம் வைத்தான். நேர இந்திர லோகத்துக்கு வந்து விட்டான். அப்படி இருக்கும்போது இந்த அதலிகையாலும் கௌதம ரிஷியும் அழகான கௌதம ரிஷியுடைய வனமதியிலே பர்ணக சாலை அமைத்து மன்னவரும் தேவியுமாக வாழ்ந்து வரும்போது இவர் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருப்பார். ஆமா நந்தவனத்துக்கு போவார். மலர் பறிப்பார். மலரை
மலரை பறிப்பார், பூஜைகளை நடத்துவார். அதே மாதிரி ஆமா 6 மாத காலமாக 6 மாத காலமாக அதலிகையாலும் ஆமா அழகு கௌதம ரிஷியும் வாழ்ந்து வரும் பொழுது அங்க என்ன நடக்கின்றது? தெய்வேந்திர மன்னன் பார்த்தான். ஆமா என்ன செய்கின்றான்? தெய்வேந்திர மன்னன் பார்த்தான். ஆகா தெய்வேந்திர மன்னன் பார்த்தான். இவளை கொண்டு போய் ஆமா 6 மாதம் ஆயிட்டு, 6 மாதம் ஆகிவிட்டது. இன்னைக்கு ஆமா இந்த அதலிகையாளை நாமல் இன்னைக்கு அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வேந்திர மன்னன் என்ன செய்கின்றான்? செஞ்சேவல் வடிவம் கொண்டான். வடிவம் கொண்டு ஏற கௌதம ரிஷி வனத்திற்கு வந்து அவருடைய பர்ணக சாலையில ஆமா